வணக்கம், இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். யோகிய வரான் சொம்பெடுத்து உள்ளவை அப்படின்ற சொலவடை அதை பலர் சொல்லி நீங்க கேட்டிருக்க கூடும். அப்படி ஒரு யோகியம் ஒருத்தர் சிக்கியிருக்காரு. அந்த யோகியம் யாரு, அவர் என்ன வேலையை செஞ்சாரு, அண்ட் இந்த விஷயத்த நாம எப்படி பாக்குறோம் அப்படின்றத அந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். அந்த யோகியம் வேற யாரும் இல்லை, நம்மளுடைய விகடன் குழுமம் தான். ஒரு ஃபேக் நியூஸை சாய் பல்லவி தொடர்பாக போட்டிருக்காங்க. அந்த ஃபேக் நியூஸ் என்ன அப்படின்றத முதல்ல பார்ப்போம். அதுக்கு சாய் பல்லவி கொடுத்த பதிலை பார்ப்போம். அதுக்கப்புறம் விகடனுடைய செயல்பாடுகள், அவங்களுடைய பாலிடிக்ஸ் இத்தனை ஆண்டு காலமாக என்னவாக இருந்திருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம். முதல்ல விகடன் பரப்பிய அந்த போலி செய்தி என்ன அப்படின்னா, பாலிவுட்டில் ராமாயணம் படத்தில் இப்போது நடித்து வருகிறார் சாய் பல்லவி. அதற்காக படப்பிடிப்பு முடியும் வரை அசைவ உணவுகள் எதையும் தொடுவதில்லை என உறுதி எடுத்திருக்கிறார். எனவே ஹோட்டலில் கூட சாப்பிடாமல் வெளியூர்களுக்கு செல்லும் போது கையோட சமையல்காரர்களை அழைத்து செல்கிறார். அவர்கள் சைவமாக சமைத்து கொடுக்கிறார்கள். கோலிவுட் ஸ்பைடர் இந்த வார விகடன் பிளஸ் இதழில் அப்படின்னு சினிமா விகடன்ல ஒரு செய்தியை போட்டிருக்காங்க. அண்ட் இதுல கூட ரொம்ப நுணுக்கமா ஒன்று போட்டிருக்காங்க. ஹோட்டல்ல கூட சாப்பிடாம, சைவம் தான் சாப்பிட்றாங்களாம், அதை கூட ஹோட்டல்ல சாப்பிடாம வெளியூர்களுக்கு செல்லும் போது கையோடு சமையல்காரர்களை அழைத்து செல்கிறாராம். அது எந்த சமையல்காரர், யாரு, வெஜிடேரியனா, பியூர் வெஜிடேரியனா சமைச்சு கொடுக்கக்கூடிய சமையல்காரர்கள் யாரையோ கூட்டு போறாங்கன்றதை அவங்க சொல்ல வராங்க. அவங்க யாரா இருப்பாங்கன்றதை நான் உங்களுடைய பார்வைக்கு அல்லது விகடனுடைய விஷயத்தையும் நான் விட்டுறேன். அப்படியே பியூர் வெஜிடேரியனா சமைச்சு கொடுக்கக்கூடிய நபர்களை அவங்க அழைச்சிட்டு போறாங்கன்னா அது என்ன கிரைட்டீரியா, எப்படி கூட்டு போயிருப்பாங்க, அவங்க எப்படி சமைச்சு கொடுத்துருப்பாங்க, 100% பியூர் வெஜிடேரியன் இல்ல வேற என்ன பியூர் வெஜிடேரியன் இருக்கோ அந்த பியூர் வெஜிடேரியன் சமைச்சு கொடுக்குறாங்க. இப்படி ஒரு நியூஸை போட்டிருக்காங்க. ரொம்ப அடிப்படையாக சாய் பல்லவி ஒரு முன்னணி நடிகையாக இருக்காங்க. எல்லாருக்குமே ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு சினிமா புரிதல் இருக்கிற, லைட்டா சினிமா பார்க்குற எல்லா நபர்களுக்குமே தெரியும். ஒரு 2-3 சாய் பல்லவி இன்டர்வியூ பார்த்துருந்தா கூட தெரியும். சாய் பல்லவி ஆல்ரெடி வெஜிடேரியன் தான். அவங்க நான் வெஜிடேரியன் சாப்பிட மாட்டேன், பியூர் வெஜ் தான், எனக்கு பிடிச்ச சாப்பாடு ரசம் தான் அப்படின்றத பல இடங்கள்ல சொல்லியிருக்காங்க, பல இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க. இது விகடன் குழுமத்துக்கு தெரியல, விகடன் குழுமத்தினுடைய அந்த ஆசிரியர் குழுக்கு தெரியல, யாருக்குமே தெரியல. இந்த நியூஸை பரப்புறாங்க. எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம ஒரு ஃபேக் நியூஸை போடுறாங்க. ஒரு ரெப்யூட்டட் ஆர்கனைசேஷன் 98 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் ஒரு முன்னணி பத்திரிகையாக அவங்க இயங்கிட்டு இருக்காங்க. எந்த ஒரு கூச்சமும் இல்லாம இந்த ஃபேக் நியூஸை பரப்புறாங்க. சரி, அவங்க ஆல்ரெடி வெஜிடேரியன் தானே, நம்ம இப்படி ஒன்று போட்டு விட்டா நம்ம அவங்களாம் கேட்க மாட்டாங்கன்னு சொல்லி போட்டாங்களான்னு தெரியல. சாய் பல்லவி அதுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, most of the times, almost every time, I choose to stay silent whenever I see baseless rumors, fabricated lies, incorrect statements being spread with or without motives. Bracketல God knows ன்னு போட்டிருக்காங்க. But it's high time that I react as it keeps happening consistently and doesn't seem to cease, especially around the time of my film's releases, announcements, cherishable moments of my career. Next time I see any reputed page, reputed within quotes போட்டிருக்காங்க, reputed page or media or individual carrying a cooked up crappy story in the name of news or gossip, then you will hear from me legally, period அப்படின்றத போட்டிருக்காங்க. விகடன் உங்களுடைய கிரெடிபிலிட்டியை நான் சந்தேகப்படுறேன் அப்படின்றதை கேள்வி எழுப்பியிருக்காங்க. சாய் பல்லவி என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பேஸ்டான ரூமர்ஸ், ஏதாவது வரக்கூடிய ஃபேக் நியூஸ் எல்லாத்தையும் நான் யூஸ்வலா ரியாக்ட் பண்ண மாட்டேன், கடந்து போயிடும். விகடன் மாதிரியான ஒரு நிறுவனம் எந்த ஒரு கிராஸ் செக்கும் பண்ணாம இந்த மாதிரி ஒரு குக்ட் அப் ஸ்டோரியை, ஃபேக் நியூஸை பரப்பி விடுறாங்க. இது தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்கு. என்னோட ஃபிலிம் ரிலீஸ் அப்போ நடந்துட்டு இருக்கு. இதுக்கு ஒரு என்கார்டே இல்லை, இது தொடர்ச்சியாக நடந்துட்டே இருக்கு. இனிமே இதை செய்யும் பட்சத்துல நான் லீகலா உங்களை அணுகுவேன் அப்படின்றதை எச்சரிச்சிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம விகடன் உங்களுடைய கிரெடிபிலிட்டி அப்படின்றது என்ன அப்படின்ற கேள்வி முன் வச்சிருக்காங்க. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், இப்போ இந்த வீடியோ நம்ம ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது டைம் 11:58. இந்த டைம் வரைக்கும் இந்த நியூஸ் கார்டை இன்னும் டெலீட் பண்ணல. அதாவது சாய் பல்லவி காரி துப்பியும் அந்த ஃபேக் நியூஸை எடுக்காம இருக்காங்க. இதுதான் இவங்களுடைய கிரெடிபிலிட்டி. ஸோ முதல்ல விகடனுக்கும் தமிழ்நாட்டுக்குமான பந்தம், இல்லை தமிழக மக்களுக்குமான பந்தம் அப்படின்றது ரொம்ப ஒரு நீண்ட பாரம்பரியம் அதுக்கு இருக்கு. கிட்டத்தட்ட 98 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் இயங்கக்கூடிய ஒரு பத்திரிகை. நம்ம இன்னைக்கு வியந்து பார்க்குற பல ஆளுமைகள் அந்த நிறுவனத்திலேருந்து வந்தவங்களா இருப்பாங்க. தமிழ் சமூகத்துக்கு கூட உரையாட விரும்பக்கூடிய நபர்களுக்கு ஒரு முக்கியமான ஊடகமாக விகடன் இருந்திருக்கு. குறிப்பாக இப்போ நான் ஒரு 90s கிட்ட, இப்போ என்னுடைய வளர்ற காலகட்டத்தில் ஒரு இன்செப்பரபிள் பார்ட் விகடன் ஏன்னா வாரத்தில் ஒரு வாட்டி அந்த விகடனுடைய ஆனந்த விகடன் வரும், ஜூனியர் விகடன் வரும். இது ஜென்ரலா எல்லாரோட ஹவுஸ் ஹோல்ட்ல ஒரு மத்தியதர வர்க்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா குடும்பத்திலையும் இந்த பத்திரிகைகள் இருக்கும். அந்த பத்திரிகையை ஆல்மோஸ்ட் எடுத்து புரட்டி பார்க்குறவங்க, அதை படிக்கிறவங்க அதனுடைய தீவிர வாசகர்களாக இருப்பாங்க. அண்ட் ஏதோ ஒரு வகையில விகடன் கூட அவங்களுக்கு டச் இருக்கும். இப்போ நாங்க படிக்கிற காலகட்டத்தில் எல்லாத்துலயும் இன்னைக்கு முக்கியமான திரைப்பட இயக்குனராக இருக்கக்கூடிய மாரி செல்வராஜ் அவருடைய மறக்கவே நினைக்கிறேன் அப்படிங்கிற சொல்றது கிட்டத்தட்ட அவருக்கான ஒரு முதல் அறிமுகம் அப்படின்றது விகடன் கொடுத்ததுன்னு கூட நம்ம சொல்லலாம். அடுத்து நம்ம ராஜமுருகன் எடுத்துக்கலாம். விகடன்ல பத்திரிகையாளராகவே வேலை செஞ்சிருக்காரு.
அவர் வந்து வட்டியும் முதலும் அப்படின்ற ஒரு தொடரை எழுதினாரு. அது ரொம்ப ஃபேமஸான ஒரு தொடர். இப்படி சினிமா பிரபலங்கள் தொடங்கி எழுத்தாளர்கள் எல்லாருக்கான அறிமுகமும் எல்லாரை பற்றி ஒரு பேக் ஸ்டோரியும் பல தரப்பட்ட இன்டர்வியூஸ், பல ஃபீல்ட்ஸ்ல இருக்கக்கூடிய ஆளுமைகள், இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கக்கூடிய முக்கியமான ஃபேமஸான குக்கு, அத்லீட், இவங்களை பத்தின தொடர், அப்புறம் நிறைய ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்களாக இருக்கட்டும், முற்போக்கான அம்சங்களாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் தொடர்ச்சியாக விகடன் வந்து பண்ணிட்டே இருந்திருக்காங்க. அந்த வகையில எல்லாருக்கும் ஏதோ ஒரு வகையில விகடன் மீது ஒரு பரிச்சயம் இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம விகடன் சொல்லக்கூடிய செய்தி வந்து உண்மைதான் அப்படின்னு நம்ம நம்புவோம். ஏன்னா நம்ம அப்படிதான் நம்ம வந்து அக்வயர் பண்ணியிருக்கோம், விகடன் கிட்ட இருந்து ஒரு நாலேஜ் அக்வயர் பண்ணியிருக்கோம். அப்படி இருக்கும் பட்சத்துல நமக்கு தெரிந்த ஒரு வட்டம் அவங்கள்ட்ட இருந்து வரும்பொழுது அந்த சோர்ஸ் வந்து உண்மையா தான் இருக்கும், அது வந்து சரியான செய்தி தான் அப்படின்னு நம்புவதற்கான ஒரு ஸ்கோப் வந்து இருக்கு. அதை வந்து விகடன் தவறாக பயன்படுத்துறாங்க அப்படின்றதான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனை. அண்ட் அது மட்டும் இல்லாம திமுக பவுன்சல் பண்ண பிரச்சனையை பேசுவாங்க, அதிமுக ஆட்சியை பத்தி பேசுவாங்க, அண்ட் பிஜேபி ஆட்சியை பத்தி பேசுவாங்க, காங்கிரஸை பத்தி பேசுவாங்க, இப்படி எல்லாம் பத்தியும் பேசுவாங்க. இவங்களுக்கான ஸ்டாண்ட் அப்படின்றது என்ன, அதுதான் இந்த இடத்துல முக்கியமான கேள்வி. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நடுநிலையா இருந்திருக்கும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க அப்படின்னா அதை நான் நம்பியிருப்பேன். இப்போ நடுநிலை அப்படின்ற ஒண்ணு ஒரு போகஸ் அப்படின்ற ஒரு தியரியே கிடையாது. நடுநிலை அப்படின்ற ஒரு கான்செப்ட் அப்படின்றதே பொய்யானது அப்படின்றதை இன்னைக்கு வந்து உலகமே இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கு. இப்போ நான் அதை ரொம்ப கான்ஃபிடென்ட்டா நம்புறேன். இன்னைக்கு 2 பேர் இருக்காங்கன்னா ஒரு பக்கம் நிக்கிறது அப்படின்றதுதான் நியாயமானது. நான் நடுவுல நிக்கிறேன் அப்படின்றது 2 பேருக்கும், அதுவும் குறிப்பாக பாதிக்கப்பட்டிருக்க நபருக்கு விரோதமாக நிக்கிறது தான் அப்படின்றது நமக்கு புரிஞ்சிருச்சு. ஆல்மோஸ்ட் பார்க்கக்கூடிய மெஜாரிட்டி ஆஃப் த மக்கள் வந்து இதை ஏற்றுக்கொள்வாங்க நான் நினைக்கிறேன். ஸோ அப்படி ஒரு போகஸ் கான்செப்ட் அப்படின்றது புரிஞ்சிருச்சு. இந்த போகஸ் தியரி தான் இவ்வளவு ஆண்டு காலமாக நம்ம தலையில விகடன் வந்து அரைச்சிருக்காங்க அப்படின்ற தெளிவு வந்து இப்பதான் நமக்கு புரியுது. ஏன் அப்படின்னா அவங்களுடைய பல்வேறு விஷயங்கள் எடுத்துக்கலாம். குறிப்பாக விகடனுடைய கடந்த கால ஆர்டிகிள் அப்படின்ற நிறைய ஆர்டிகிள் வந்து நம்மளால பார்க்க முடியுது. அப்பப்போ எடுத்து எல்லாரும் போடுறாங்க. சமீபத்துல G2 விவகாரத்துல விகடன் மீது வந்து ஒரு வழக்கு போடப்பட்டது. அப்ப விகடனை பத்தி எப்படி பேசுறீங்க அப்படின்னு நம்ம சவுக்கு 100 வருஷ பாரம்பரியம் இருக்கிற நிறுவனங்க. எம்ஜிஆர் வந்து மான நஷ்ட வழக்கு எம்ஜிஆர் போட்டாரு. எம்ஜிஆர் நீதிமன்றத்துல வந்து விகடன் கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு கொண்டு போனாங்க. விகடனை போய் தொடலாமா? விகடன் எவ்வளவு பெரிய ஆர்கனைசேஷன், எவ்வளவு 100 வருஷமா கிட்ட இருக்க போது, அதை போய் தட்டி பார்க்கலாமான்னு பொழுது அப்பதான் விகடனை பத்தின இன்னொரு பெர்ஸ்பெக்டிவா தோழர் மருதையன் உட்பட பலரும் வந்து எடுத்து பேசினாங்க. அவங்களுடைய ஹிஸ்டரி என்ன அப்படின்றதை தொடர்ச்சியாக பேசினாங்க. குறிப்பாக இந்த கிசு ஜேர்னலிசம் அப்படின்றதை தமிழ் சூழல்ல அறிமுகப்படுத்தினது. ஏன்னா கழுகார் அப்படின்ற ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்கும். அவர் வந்து இந்த இன்சைட் இன்ஃபர்மேஷன்ஸை வந்து பேசுவாரு. அது வந்து தொடர்ச்சியாக விகடன்ல வந்து வெளியாகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அறிவாலயத்துக்குள்ள என்ன நடக்குது அப்படின்றதை கழுகார் உள்ள பூந்து அப்படியே விசாரிச்சு வந்து பேசுவார். அது உண்மையா பொய்யா அப்படின்னா நமக்கு தெரியாது, பட் சுவாரஸ்யமா அவங்க எழுதுவாங்க, நம்மளும் உட்காந்து படிச்சுட்டு இருக்கோம். இப்படி ஒரு கிசு ஜேர்னலிசத்தை தமிழ் சூழல் அறிமுகப்படுத்தின பெருமை வந்து விகடனுக்கு தான் போகும் அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை மருதையின் தோழர் வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அண்ட் பலரும் பல தரப்புகள்ல இருந்து விகடனுடைய கடந்த காலத்தை பத்தி எல்லாம் பேசினாங்க. அப்போ ரொம்ப குறிப்பாக 2 ஆர்டிகல் வந்தது. அந்த ஆர்டிகல்ல சில விஷயங்களை ஒரு 2 சின்ன பத்தியை மட்டும் நான் உங்களுக்கு வாசிச்சு காமிக்கிறேன். அது ஒரு முக்கியமான தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு இசையமைப்பாளர் பற்றி அவங்க என்ன போட்டிருக்காங்கன்றதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நாயகன் படத்துடைய விமர்சனத்தை பார்ப்போம். தமிழில் இத்தனை அழுத்தமான முத்திரையை பார்த்து வெகு காலம் ஆகிறது. சபாஷ் மணிரத்னம். சோகம், சந்தோஷம், ஆக்ரோஷம், இப்படி எல்லா விதமான மூடுகளையும் காட்சிகளில் இவ்வளவு அற்புதமாக கேமராவால் கொண்டு வர முடியுமா? ஒளிப்பதிவாளர் ஸ்ரீராம் சர்வதேச நிபுணர்கள் வரிசை எட்டி பிடிக்கிறார். உணர்ச்சிகளை வெளிக்காட்டாமல் சைகைகளினாலும் முழு அசைவுகளினாலும் அண்டர்பிளே செய்து நடிப்பு திறனை காட்டக்கூடிய பிரமாதமான காட்ஃபாதர் பாத்திரம் கமலுக்கு. கிடைத்த சான்ஸை கோட்டை விடவில்லை அவர். ஊடுருவி பார்த்தால் சாதாரண மசாலா தோசை தான், ஆனால் 5 நட்சத்திர ஹோட்டல் ஸ்டைலில் என்னமாய் பந்தாவோடு பரிமாறி இருக்கிறார்கள். வாவ்! டச்சிங்கான இடங்கள் நிறையவே உண்டு. அதில் ஒன்று கொலை செய்யப்பட்ட போலீஸ் இன்ஸ்பெக்டரின் மகன் மூளை வளர்ச்சி குன்றிய நிலையில் எங்க அப்பா செத்து போயிட்டார் என்று சிரித்துக் கொண்டே இந்தியில் சொல்வது. அந்த சிறுவனின் பராமரிப்பு செலவை காட்ஃபாதர் கமல் ஏற்க பெரியவனாகிவிட்ட பின் தன் அப்பாவை கொன்றது கமல்தான் என்பதை உணர்ந்து அவனே சமயம் பார்த்து கமலை சுட்டுத்தள்ளும் பளீர் என்ற முடிவு. அந்த சிறுவனே பெரியவனான பின் எப்படி தோற்றமளிப்பானோ அதே மாதிரி ஒருவரை தேர்ந்தெடுத்து நடிக்க வைத்திருப்பது பலே செலக்ஷன் டைரக்டர் சார். ஸோ இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான கட்டம். இவ்வளவு நேரம் மணிரத்னம் சார், கமல் சார், PC ஸ்ரீராம் சார் எல்லாரையும் புகழ்ந்த விகடன் அந்த விமர்சன குழு இப்போ வந்து முக்கியமான ஆளுக்கு வராங்க. இளையராஜாவின் 400வது படமாம். படத்தின் செட், டேக்கிங், கலர், ரிச்னஸ் இவற்றுக்கு நடுவே இளையராஜா இருக்கும் இடம் தெரியாமல் அமுங்கி போய்விடுகிறார் பாவம். ஸோ இதுதான் விகடனுடைய நாயகன் திரைப்படத்துல இளையராஜா போட்ட அந்த பாட்டுக்கான விமர்சனம். நாயகன் படத்துல தென்பாண்டி சீமையிலே பாட்டு வந்து அதை வந்து கேட்காத காதுகளே இருக்காது தமிழ்நாட்டில் கூட சொல்லலாம். அவ்வளவு ஒரு முக்கியமான பாட்டு. இந்த படத்துல இருக்கக்கூடிய மியூசிக்கும் ரொம்ப சூப்பரா இருக்கும். கிட்டத்தட்ட அதே மாதிரியான ரெஃபரன்ஸ்லாம் வெந்து தெளிந்தது காடு படத்துல ஜிவிஎம் வந்து பயன்படுத்தியிருப்பார். அந்த
தென்பாண்டி சீமையிலே பாட்டு வர மாதிரி ஒரு பாட்டை வந்து அந்த பாட்டுல திரும்ப திரும்ப ஏஆர் ரஹ்மான் வச்சு அந்த இடத்த ஃபில் பண்ணிட்டே இருப்பாரு. ஸோ அப்படிப்பட்ட ரெஃபரன்ஸ் அந்த படம், அந்த படத்துல இருக்கக்கூடிய பாடல் அப்படின்றது இன்னைக்கு வரைக்கும் எல்லாராலையும் கொண்டாடக்கூடிய ஒரு பாடல். அந்த பாடலுக்கு இளையராஜாவோட 400வது படத்திலேயே இளையராஜாவை விகடன் டீம் வந்து எப்படி பார்த்திருக்காங்க அப்படின்றது ஒரு சின்ன உதாரணம் தான் இது. இன்னொரு பாட்டு கூட சொல்லலாம், கீதாஞ்சலின்னு ஒரு திரைப்படம், அதுல வந்து ஒரு விமர்சனம், அது இளையராஜா இது பாட்டுக்கு மட்டும் போயிடுறேன். அந்த நைட் எஃபெக்ட் கிட்டார் பாட்டு பற்றி கொஞ்சம் சொல்ல வேண்டும். பின்னணி பாடுகிற ஆசாமிக்கு மெயின் குரல் கூடவே பிசிராய் ஒரு குரல் ஒட்டி கொண்டே வருகிறது. இளையராஜாவை தான் சொல்றாங்க. அந்த மாதிரி குரல்கள் தான் பாத்ரூமுக்கு பாத்ரூம் அல்லாடுகின்றனவே. சினிமாவிலுமா அப்படி ஒரு குரல்? சாரி, வேறு பாடகர் பாடியிருந்தால் எடுபட்டிருக்கும். ஒரு ஜீவன் அழைத்தது பாட்டு வந்து பரவாயில்லை. இசையமைத்தது இளையராஜாவும் நிஜமாவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு சாம்பிள். இன்னைக்கு வந்து விகடன் கூட உரையாடக்கூடிய அல்லது அந்த பத்திரிகைகள் எழுதுறதுக்கு பல முற்போக்காளர்கள் இருக்கலாம், பல முற்போக்கு கருத்திலை கொண்ட நபர்கள் அந்த நிறுவனத்துல பணிபுரியலாம். ஏன்னா எண்ணற்ற உதாரணங்கள் வந்து சொல்லிட்டே போகலாம். பல முக்கியமான கருத்துக்களை அவர்கள் கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க. அதில் மாற்று கருத்தே கிடையாது. திருமாவளவனா இருக்கலாம், அருள்வெளியனா இருக்கலாம், பாரதி தம்பி, நான் படிக்கிற டைம்லாம் அவங்களாம் அங்க இருந்தாங்க. அவங்க எழுதக்கூடிய எழுத்துக்கள்லாம் நாங்கள் படிச்சிருக்கோம். ஸோ இப்படிப்பட்ட நபர்கள்லாம் இருந்துதான் அதற்கான முகத்தை வந்து மாத்துறாங்க. பட் அவங்களுடைய ஒரிஜினல் முகம் என்னவாக இருந்திருக்குன்னா இதுதான் இருந்திருக்கு. இப்படி அரசியல் ரீதியாக அவர்கள் எப்படி இருந்திருக்காங்க அப்படின்னா இப்படியான ஒரு பார்வை அவங்களுக்கு தொடர்ச்சியாக இருந்து கொண்டேதான் இருக்கு. ஒரு காலகட்டத்துல தான் அவங்க அதை மாத்திருக்காங்க அப்படின்றதை நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. பட் அடிப்படையாக அவங்களுடைய கருத்தியல் அப்படின்றது வலதுசாரித்தனமாக தான் இருந்திருக்கும்ன்ற கேள்வி நமக்கு ரொம்ப வலுவாக எழுது. அதற்கு பல உதாரணங்களை சொல்லிட்டே போகலாம். குறிப்பாக அந்த நிறுவனம் வந்து இடதுசாரிகளை வரவேற்பாங்க, அம்பேத்கரிவாதிகளை வரவேற்பாங்க. ஆனா அந்த கொள்கைகள்லாம் அங்க பின்பற்றப்படுமா, அந்த நிறுவனத்துல பின்பற்றப்படுமான்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் ஒரு பெரிய கேள்விக்குறி தான். கொரோனா சமயத்துல கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வந்து அங்க பணி நீக்கம் செய்யப்பட்டாங்க. அவங்கள மிரட்டி அவங்களை வெளியே அமிச்சாங்க. கிட்டத்தட்ட ஒரே ஒருத்தர் தான், நம்ம அசீஃப் அனந்த் தான் அவங்களுக்காக ஃபைட் பண்ணாரு. ஒருத்தர் வந்து ஃபைட் பண்ணாரு. அவருக்கான பெனிஃபிட்ஸும் வந்து கிடைச்சது. இறுதியாக அந்த நிறுவனம் வந்து அடிபணிஞ்சது. அப்போ ஊர் முழுக்க உலகத்துக்கு நியாயம் சொல்லக்கூடிய இவர்கள், பேசக்கூடிய இவர்கள் என்னவாக இருக்காங்க அப்படின்னா எந்த ஒரு ஐடியாலஜியும் இல்லாம அல்லது வலதுசாரித்தனமான ஒரு எண்ணம் கொண்ட நபர்களாக அப்படிதான் அவங்க நிறுவனத்தை தொடர்ச்சியாக நடத்திட்டே இருந்திருக்காங்களோ அப்படின்ற கேள்வி நமக்கு எழுது. அண்ட் அது மட்டும் கிடையாது, இப்போ அம்பேத்கர் நிகழ்ச்சி கூட எடுத்துக்கலாம். அந்த மேடையில வந்து ஒருத்தர் இதுக்கு மேல அம்பேத்கர் அசிங்கமே படுத்த முடியாதுன்ற அளவுல ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து பேசிட்டு இருக்காரு. என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை காஞ்சி மகாபிரிவா வந்து பேசிட்டு இருக்காரு. காஞ்சி மகாபிரிவா இருக்காரு, அவர்லாம் நல்ல சாமியாரு, மற்ற சாமியார் தான் இங்க பிரச்சனை அப்படின்றதை அந்த மேடை வந்து அனுமதிக்குது. அதை பேசிக் கொண்டிருக்கிறார்கள், அதை வந்து கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள், அதை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்னா உங்களுடைய நோக்கம் அப்படின்றது என்ன, உங்களுடைய ஸ்டாண்ட் அப்படின்றது என்ன அப்படின்ற கேள்வியை வந்து நம்ம இந்த இடத்துல ரொம்ப வலுவா முன்வைக்க விரும்புறோம். அண்ட் தொடக்கத்திலே சொன்ன மாதிரி இவர்களுடைய ஃபேஸ் அப்படின்றது எல்லா காலகட்டத்திலையும் ஒரு அரசியலுக்கு சார்பாக தான் இருந்திருக்கும்ன்ற கேள்வி எழுது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம கடந்த 15 ஆண்டுகளாக பல்வேறு விஷயங்கள் நடக்குது நாட்டுல, இந்தியால முன்னெப்போதும் நடக்காத பல்வேறு சம்பவங்கள், இஸ்லாமியர்களுக்கு எதிராக மிக தீவிரமான வெறுப்பு பரப்பப்படுறது, அவங்க ட்ரெயின்ல போனா அடிக்கிறது, அவங்களுடைய ஜெய் ஸ்ரீராம் சொல்ல சொல்லி அடிக்கிறது, மாட்டுக்கறி வச்சிருக்காங்கன்னு அடிக்கிறது, முஸ்லிம் என்ற அடையாளத்தோட இருக்காங்கன்றதால சுட்டுக்கொள்ற வரைக்கும் இந்தியாவினுடைய அந்த சகிப்புத்தன்மை அப்படின்றது சுத்தமாக இல்லாம, அறவே இல்லாம, மனிதர்களை வந்து மனிதர்கள் தாக்கி கொள்ளக்கூடிய அல்லது இங்க இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் மீது மிகப்பெரிய கொடூர தாக்குதலை நிகழ்த்தக்கூடிய காலகட்டத்தை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். தொடர்ச்சியாக நடந்து கொண்டும் இருக்கு. அது நார்மலைஸும் ஆயிடுச்சு சொசைட்டில. அந்த அளவுக்கு மோசமான காலகட்டத்தில் நம்ம இருந்துட்டு இருக்கோம். இப்ப இதற்கு எதிராகலாம் இவங்க வந்து கூட்டம் போட்டிருக்காங்களா, இதற்கு எதிராக ஒரு அரசியல் மாற்றத்தை நிகழ்த்தணும், இன்னைக்கு அம்பேத்கரை வச்சு ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்க அப்படின்னா அடிப்படையாக அவர் பாஜக எதிர்த்துட்டாரு, திமுக எதிர்த்துட்டாரு. இந்த மாற்றம் வந்து ரொம்ப முக்கியமானது அப்படின்றத வந்து பாக்குறாங்க. 2 பேரையும் எதிர்த்துட்டாராம். அவர் என்னத்த பாஜக தான் நமக்கு கடைசி வரைக்கும் தெரியல. மணிப்பூர்ன்ற ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அப்படியே பல்ட்டி அடிச்சு இங்க வந்துட்டாப்ல அவரு. பட் இவர் வந்து சொல்றாரு, அவர் வந்து பாசிசம் பாயசம்லாம் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி டைம் அண்ட் அகைன் இங்க இருக்கக்கூடிய திமுக அரசியலையும் அல்லது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியலும் பாஜகவோட அரசியலும் வந்து ரெண்டுமே ஒண்ணுதான்ற மாதிரியான ஒரு போகஸான ஒரு கான்செப்டை அல்லது நடுநிலை அப்படின்ற பெயர்ல வலதுசாரித்தனத்தை செய்வதை தான் தொடர்ச்சியாக இவங்களுடைய வேலையாக இவங்க செஞ்சுட்டே இருந்திருக்காங்க அப்படின்றதுதான் நம்மளுடைய பார்வையாக இருக்கு. அது G² விவகாரமாக எடுத்துக்கலாம், எல்லா கட்சியும் மோசன்ற கருத்தாக எடுத்துக்கலாம். இப்படி டைம் அண்ட் அகைன் அவங்க தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்கக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே ஒரு வலதுசாரித்தனமாக தான் இருக்கு அப்படின்றது தான் நம்மளுடைய பார்வையாக இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம 2G, அண்ணா ஹசாரே இந்த மாதிரியான விவகாரங்கள் எல்லாம் அதிகமாக எங்க பேசப்பட்டது அப்படின்னா விகடனுடைய மேடைகள் மூலமாக தான், விகடனுடைய அந்த பதிப்பகத்தின் மூலமாக தான் எல்லா மக்கள்கிட்டையும் அதிகமாக கொண்டு போய் சேர்க்கப்பட்டது. அந்த அளவுக்கு பாஜக அரசு நடக்கக்கூடிய விஷயங்களை இவங்க பேசியிருக்காங்களா, 2G பிரச்சனை பேசின அளவுக்கு, அண்ணா ஹசாரேவை கொண்டாடிய அளவுக்கு பாஜகவை எதிர்த்திருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறிதான், அல்லது இல்லை அப்படின்றதுதான் அதற்கான ஆன்சர். இந்த இடத்துல வந்து ஒரு கேள்வி எழலாம், அவங்க வந்து எல்லாரையும் தானே
பத்தி பேசுறாங்க, பாஜக பத்தி தானே பேசுறாங்க, பாஜக பத்தியும் பேசுறாங்களே, எல்லா கட்சியில இருக்க தப்பையும் பேசுறாங்களே, நடுநிலையா அப்படிதான் செயல்பட முடியும் அப்படின்ற மாதிரியான கேள்விகள் எல்லாம், அல்லது சங்கிகள்லாம் எதிர்க்கிறாங்களே, ஏன்னா அவரே கூட சொல்றாரு, துக்குடை துக்குடை கேங்னு நம்மள சொன்னாங்க, பார்ப்பனிய பத்திரிகைன்னு சொல்றாங்க, துக்குடை துக்குடை கேங்னு சொல்றாங்க. இது எல்லாமே எதுக்கு சொல்றாரு அப்படின்னா நடுநிலையாக இருக்கும், அதனாலதான் எல்லாருமே விமர்சனம் பண்றாங்க அப்படின்றதே அவரு சொல்றாரு. சங்கிகளுக்கு இருக்கக்கூடிய கோவம் அப்படின்றதெல்லாம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு எங்களவு ஏன் இறங்கி நீங்க சண்டை போடல, அவ்வளவுதான். இப்ப மாரிதாஸ்க்கு என்ன வேணும் மேல கோவம்னா, நான் எப்படி வெளிப்படையா ரோட்ல இறங்கி புரண்டுட்டு இருக்கேன், அந்த மாதிரி நீங்க ஏன் புரள மாட்டீங்க, ஏன் வந்து சாஃப்டா அதை பண்ணிட்டு இருக்கீங்க, ஹார்டா இறங்கி பண்ணுங்க, நாசுக்கா பண்ணாதீங்க, வெளிப்படையா உடச்சு போட்டு பண்ணுங்க, யார் நம்மள கேட்கறதுக்கு யார் இருக்கா அப்படின்ற லெவல்ல நீங்க உங்க பாலிடிக்ஸை பண்ணுங்க, உங்களுடைய ஜேர்னலிசம்ன்ற பேரை நீங்க செய்யக்கூடிய வேலையை செய்யுங்கன்றதான் அவங்க இருக்கக்கூடிய கோவம். ஒரு செல்லமான கோவம் தான், மற்றபடி ஒரு ஹார்ஷான இடதுசாரிகள் மீது இருக்கக்கூடிய விருப்பலாம் அவங்க மீது கிடையாது. ஒரு அன்பான சர்வாதிகாரம்னு வச்சுக்கலாம் அண்ணன் பாஷையில சொல்லணும் அப்படின்னா. அண்ட் விகடனுடைய எப்படி மதிப்பிடலாம் விகடன் அப்படின்னா, நம்ம இவ்வளவு முற்போக்காளர்கள் பேசினாலும் பெரியாரசுகளுக்கான இடத்தை வந்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, பார்ப்பனியத்தை தீவிரமாக எதிர்த்த பெரியார் தொடர்பான அவங்களுடைய பார்வை என்ன, பெரியாருக்கான ஸ்பேஸ் வந்து அங்க என்னவாக இருந்தது, எத்தனை பெரியாரசுகளை அவர்கள் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்கன்ற கேள்வி வந்து நம்ம ரொம்ப நியாயமா முன்வைக்க விரும்புகிறோம். அதற்கான விடை யாருக்காவது தெரிஞ்சா நீங்க கீழே கமெண்ட்ல கூட சொல்லலாம். அண்ட் இறுதியாக இவங்களுடைய பாலிடிக்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்றதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, வேடனுடைய அந்த அட்டைப்படத்தை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். தலையில ஒரு குடுமி இருக்கும். ஆஃப்டர் ஆல் இவ்வளவு ஆண்டு காலமாக அவர்கள் அதை தான் செய்து கொண்டிருக்கிறார்களோ அப்படின்ற அச்சமும் சந்தேகமும் நமக்கு எழுது. உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றத கமெண்ட்ல போடுங்க. மற்றொரு சந்திப்போம். நன்றி, வணக்கம். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.